கர்த்தரோ வென்றால் அன்னாளுடைய கற்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தர் தான் அடைச்சிருக்கிறார். எப்போ திறப்பாருன்னு தெரியாது. அவர் திறக்கிற வரைக்கும் காத்திருக்கணும். அந்த காத்திருக்கிற காலத்தில் பெண்ணினால் பேசுகிற வார்த்தைகளை தாங்கி கொள்ளணும். இல்லாம என்கிற ஒரு சொல், மலடி என்கிற ஒரு சொல். அவளிடத்துல பிள்ளைகள் இருந்தது, அன்னாளுக்கோ பிள்ளைகள் இல்லை. அவளுக்கு பிள்ளைகள் இருந்ததுனால உனக்கு பிள்ளை இல்லை இல்லைன்னு சொல்லிய வார்த்தையினாலேயே வாழ்க்கைக்குள்ள விளையாண்டுக்கிட்டு இருக்கிறார். அந்த வார்த்தை இருதயத்தை காயப்படுத்தி ரணப்படுத்தி என்ன புண்பட்ட இடத்துலயே மறுபடி குத்திக்கிட்டு இருக்க. ஆழமா நோண்டுறா. வழி தாங்க முடியாம மனக்லேசத்தினால் அழுகிற ஒரு அண்ணாள், ஆறுதலாய் பேசுகிற ஒரு கணவர் எல்கானா. எவ்வளவுதான் அவமானம் இருந்தாலும் கொஞ்சம் ஆறுதல். ஆனா ஆறுதல் அவளை திருப்திப்படுத்த முடியல. இந்த அவமானத்துக்கு தப்பி பிழைக்கத அண்ணாள் ஆலயத்திற்கு ஓடி போனார். இன்னைக்கு அன்னைகளுடைய வாழ்க்கையில் அவமானப்படுவது தாங்க முடியாம, சில மனுஷர்கள் பேசுகிற வார்த்தை தாங்க முடியாம, இதுக்கப்புறம் எதுக்கு வாழணும், இதுக்கப்புறம் வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் சொல்லி மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, தேவ சமூகத்தை நோக்கி ஓடுங்க. தேவ பிரசன்னத்தை நோக்கி ஓடுங்க. எந்த வார்த்தை உங்களை அள வச்சு மரணத்தை நோக்கி ஓட வச்சுக்கிட்டு இருக்குதோ அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில இல்லாதபடி செய்ய என் தெய்வம் போதுமானவர். இன்னைக்கு அழுதுகிட்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்கிறீங்களா? சில மனுஷர்கள் பேசுகிற சொல்ல தாங்க முடியல. அந்த வார்த்தை நிமித்தம் இருதயம் போராடி கொண்டிருக்கு, புலம்பி கொண்டிருக்கு. சமூகம் நோக்கி ஓடுங்க, பிரசனத்தை நோக்கி ஓடுங்க. பர்வதங்களையும் மெழுகு போல உருக பண்ணும். உங்க பிரச்சனையை அது உருக பண்ணும். ஆலயத்துல போய் தேவ சமூகத்துல அண்ணாள் அழுகிறா. அழுதுக்கு அப்புறம் தான் ஒரு காரியமே புரியுது. நான் அழுகிற அதே இடத்துல தான் ஆண்டாண்டு காலமாய் என் தெய்வமும் அவருடைய தேவையை மனசுல வச்சு அவர் அழுது கொண்டிருக்கிறார். என்னுடைய தேவை, எனக்கு ஒரு பிள்ளை வேணும். அந்த தேசத்துல நெருப்பு அணைஞ்சு போச்சுங்க. தெய்வம் பேசுவதற்கு எதுவான நாவுகள் இல்லை, தெய்வத்துடைய சத்தத்தை கேட்க செவிகள் இல்லை, தெய்வத்துடைய வார்த்தைகள் இல்லை. அப்படிப்பட்ட காலத்துல தெய்வம் ஒரு மனுஷனுக்காக ஏக்கத்தோடு அதே ஷீலோவாவில் ஆலயத்தில் அவர் அழுது கொண்டிருக்கிற அந்த சமயத்துல அன்னாலும் அழும்படி ஆலயத்துக்குள்ள போனா. இப்ப அன்னாளுடைய அழுகைக்குள்ள தேவன் தம்முடைய தரிசனத்தை உள்ள வச்சாரு. நான் இன்னும் சொல்லணும்னா, அன்னாளுடைய அழுகைக்குள்ள தேவன் தம்முடைய திட்டத்தை எழுத ஆரம்பித்தார். ஒரு அர்ப்பணமுள்ள தியாகமுள்ள கண்ணீருக்குள்ள தேசத்தினுடைய தேவையை சந்திக்க ஒரு வல்லமை இருக்குது. உங்கள் கண்ணீர் சாதாரண நினச்சிட்டிங்களா? நீங்கள் அழுகிறது சாதாரண நினச்சிட்டிங்களா? இல்லைங்க. உங்கள் கண்ணீருக்குள்ள அநேகருடைய தேவையை சந்திக்கக்கூடிய ஒரு தீர்வு மறைஞ்சு கிடக்குது. தெய்வம் அப்படிப்பட்ட தீர்வுக்காக தான் அவர் காத்திருக்கிறார். உங்கள் நன்மையை தேவன் வரவழைக்கிறதுக்காக கொஞ்சம் பாருங்களேன். ஆலயத்தின் நடுவில் அவரும் அழுது கொண்டிருக்கிறார். என் ஆண்டவர் அழுது கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் அண்ணால் தன்னுடைய தேவைக்காக எனக்கு ஒரு பிள்ளை வேணும், என்னை பார்த்து பேசுற அந்த வார்த்தைகள் தாங்க முடியல. அந்த வார்த்தைகளுடைய தாக்கம் இருதயத்தை காயப்படுத்துறதுனால வழி இல்லாம ஆலயத்துக்கு வந்து தேவ சமூகத்தில் அழுதுகிட்டு இருக்கிறார். ஆனா அப்பதான் ஒரு காரியம் புரியுது. என்னுடைய வழியை விட தெய்வம் சுமந்த பிரச்சனை ரொம்ப பெருசு, தெய்வம் சுமந்த பாரம் ரொம்ப பெருசு. அவர் ஆண்டுகளா இதே இடத்துல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறார். தெய்வத்தினுடைய கண்ணீரை துடைக்கிற சில மனிதர்கள் ஆண்டவருக்கு தேவை. தெய்வத்தினுடைய பாரத்தை உணர்ந்து ஜெபிக்கிற சில மனிதர்கள் ஆண்டவருக்கு தேவை. எங்க கடவுள் தான் நமக்கு உதவி செய்யணுமாங்க? பிரச்சனை, கண்ணீர், ஆபத்து, இக்கட்டு, அப்படிப்பட்ட சூழ்நிலையில கடவுளை தேடி வந்து எனக்கு ஒரு உதவி செய்யுங்கன்னு கேட்கிறீங்களே, என்னைக்கு அது தெய்வத்தினுடைய கையை பிடிச்சு, அப்பா நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி பாருங்கள், அவர் மொத்த பாரத்தை உங்கள்கிட்ட சொல்லுவார். ஐயா, உன்னுடைய கண்ணிலிருந்து வழிகிற துளிகளுடைய ஆழமே இவ்வளவு கோரமா இருக்கும்னா, என் தெய்வத்துடைய கண்கள் இருக்கிற தேங்கி கிடக்கிற கண்ணீருடைய ஆழம் எவ்வளவு பெரிதா இருக்கும். இன்னும் தெய்வத்தினுடைய சத்தத்தை கேட்கிற ஒரு மனுஷனுக்காக தெய்வம் தம்முடைய ஆலயத்தில் அழுது கொண்டிருக்கிறார். அந்த தேவையை பூர்த்தி செய்யதான் தெய்வம் அந்த அண்ணால அழைச்சு ஆலயத்தில் உட்கார வச்சு அழ வைக்கிறார். உங்க பழைய காரியங்களுக்கு நீங்க ஒரு முடிவுரை எழுதும் போது தேவன் ஒரு புதிய காரியத்துக்கு ஒரு முகவுரை எழுத விரும்புகிறார். அவன் அந்த இடத்துக்கு சொன்ன ஒரு வார்த்தை, இனி எனக்கு ஒரு பிள்ளை வேணாம்ப்பா. பிரேயர், ஜெபத்தை தெய்வம் மாற்றுகிறார்.
அண்டாண்டு காலமா ஜெபித்த ஜெபங்களை கொஞ்சம் மாத்துங்கள். என்னுடைய தேவையை உணர்ந்து ஜெபித்த ஜெபம் போக இப்ப தெய்வத்துடைய தேவையை புரிந்து ஒரு ஜெபத்தை நான் இப்ப ஏறெடுக்கிற ஆண்டவரே, உமக்கு ஒரு பிள்ளையை கொடுங்கப்பா, உமக்கு ஒரு ஆசாரியனை கொடுங்கப்பா, உம்முடைய வார்த்தையை கேட்கத்தக்கதான ஒரு பிள்ளையை என் கற்பத்துல கொடுங்கப்பா. என்ன இப்ப அவ தெய்வத்துடைய தேவையை புரிந்து கொண்டாள், இப்ப அவ தெய்வத்துடைய ஸ்நேகத்தை அறிந்து கொண்டாள், இப்ப அவ ஜெபத்தை அவ மாத்துறான். தேவனுடைய தேவையை புரிந்து கொண்ட ஒரு மனுஷன் தன்னுடைய தேவைக்காய் ஜெபிப்பது இல்லை, அவனுடைய தேவையையும் அவர் பூர்த்தி செய்ய பயங்கரமான அற்புதம் அவருடைய தேவைக்குள் மறைந்து கிடக்கிறது. இன்னைக்கு சொல்றேன், அவருடைய தேவைக்கு நேரம் வாங்க, அவருடைய பாரத்தை கொஞ்சம் பாருங்க. அவர் தேடுகிற மனுஷனை நாம் மாறுவோம், அவர் விரும்புகிற தேவசித்தத்தை செய்யும்படி நாம் கைகளை இணைப்போம். அவருக்காக ஓட, அவருக்காக வாழ, அவருக்காக ஜீவிக்க, அவருக்காக எதையும் செய்யக்கூடிய தியாகமும் வாஞ்சையும் உங்களுக்குள்ள இருக்கும்னா என்னையும் உங்களையும் கொண்டு பட்டணத்தை அசைக்க இன்னைக்கும் தெய்வம் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர் மாத்திரமில்லை, அவர் ஜீவன் உள்ளவர். ஒரு தேசத்தினுடைய சரித்திரத்தை பிறப்பிக்க அன்னாளுடைய கண்ணீர் ஆண்டவருக்கு தேவைப்பட்டுச்சு. அந்த கண்ணீருக்குள்ளதான் ஒரு சாமுவேல் கருவுட ஆரம்பிச்சான். அந்த கண்ணீருக்குள்ளதான் ஒரு சரித்திரம் பிரசவிக்க ஆரம்பிச்சிச்சு. சாமுவேல் சாட்சி அல்ல, அவன் தேசத்தின் சரித்திரம்.